lovelies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேர் ஸ்க்ரப் DIY தான் பார்க்க போறோம். எனக்கு ஸ்க்ரப் பண்றதுனால நம்ம ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அதே ஃபார்முலா தான் ஹேர் ஸ்கேல்ப்புக்கும். நம்ம ஹேர் ஸ்கேல்ப்பை ஸ்க்ரப் பண்றதுனால ஸ்கேல்ப்ல இருக்கிற டெட் செல் ரிமூவ் ஆகும், ப்ளஸ் போர்ஸ் அன்க்ளாக் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்கேல்ப்பில் நடக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத் ஃபாஸ்டராக இருக்கும். உங்களுக்கு dandruff இருந்துச்சுன்னா இந்த DIY சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆலோவேரா ஸ்கேல்ப் ஸ்க்ரப். உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் நார்மல் செடி சோத்து கத்தால சொல்லுவாங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 tablespoon ஆஃப் சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் உங்கள் ரூட்டை பெனிட்ரேட் பண்ணும், ப்ளஸ் ஏர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் 1 tablespoon ஆஃப் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஆலோவேராவில் ப்ரோட்டலிட்டிக் என்சைம் இருக்குது. இந்த என்சைம் நம்ம ஹேரில் இருக்க டெட் செல்லை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கேல்ப்புக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பை நம்ம வெட் ஸ்கேல்ப்பில் ஒரு 10 minutes ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15 minutes பேக்காக கூட போட்டுக்கலாம், இல்லைனா மைல்ட் ஷாம்பூவில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தை பெனிட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஃபி ஸ்கேல்ப் ஸ்க்ரப். ஸோ நான் 1 tablespoon ஆஃப் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். டேபிள்ஸ்பூன் ஆஃப் கோகனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காஃபியில் கெஃபைன் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், ப்ளஸ் நம்ம ஏர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும். கோகனட் ஆயில் ட்ரை ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஷைன் அண்ட் சாஃப்டாக மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு dandruff இருந்தால் அதை ஃபைட் பண்ணவும் கோகனட் ஆயில் ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutesக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா வெட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் உங்கள் ஹேர் லாஸை அது ரொம்பவே ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் ரொம்பவே பெனிஃபிஷியலானது, நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது சால்ட் ஸ்கேல்ப் ஸ்க்ரப். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பிங்க் சால்ட். பிங்க் சால்ட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஹேரில் எக்ஸஸாக ஆயில் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப் அதுமாரி இருந்துச்சுன்னா இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். கூட நான் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்க pH லெவலில் மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் பிங்க் சால்ட் அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் இஸ் அ பெஸ்ட் காம்பினேஷன். ஏன்னா உங்கள் ஹேரை அவ்வளோ கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இச்சி, dandruff இந்தமாரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஸ்க்ரப் அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutesக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நீங்கள் கூட உங்கள் ஹேர் பேக் போட்டுக்கலாம். இப்படி பண்ணிட்டு வரதுனால உங்கள் dandruff குறையும். இப்போ ஸ்க்ரப்பிங்க்கெலாம் நிறைய ஸ்க்ரப் கோம்ப் வந்திருக்கு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணிட்டு அந்த கோம்ப் வச்சு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.